மணக்க மணக்க மட்டன் குழம்பு அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஆயில் விட்டு அதில் போல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளித்ததும் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நல்லா தூளாக கட் பண்ணது அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதாக கூட 3 பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் அது நல்லா சுருண்டு வந்த உடனே தக்காளி அது ஒரு 200 கிராம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொழுது ஒரு 1/2 கிலோ மட்டன் அதாவது சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளந்து மசாலா கூட இறங்கணும். அதாவது வெங்காயம் தக்காளி கலவை அதில் நல்லா ஒட்டும் போது நீங்கள் மசாலா போடுங்க. 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, தனியாக சேர்ந்தது. அதை கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ஏற்கனவே நான் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன், அதனால் 1 ஸ்பூன் உப்பு போட்டு தேவையான அளவு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து அது எண்ணெய் பிரியும் பொழுது அதில் தேவையான அளவு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு அதை குக்கர் போட்டு விசில் போட்டு மூடுங்க. நல்லா கிளறி விட்டு இதுக்கு வாசனைக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு விசில் விடுறதுக்கு முன்னே நீங்கள் மூடிடுங்க. மூடி ஒரு 5 விசில் விடுங்க. 5 விசில் விட்டு இறக்கினால் சுவையான மணக்க மணக்க மட்டன் குழம்பு மேலே மிளகுத்தூள் தூவி இறக்கிடுங்க. இது சப்பாத்தி